தமிழகத்தைச் சேர்ந்த மாணவருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மே மாதம் வெளிநாடு செல்ல இருப்பதாக அந்த மாணவர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டை சேர்ந்த சிராஜுதீன் நசீமுனிஷா தம்பதியின் மகனான பசூல் ரகுமான் அங்குள்ள பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ஏழை மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான திட்டம் ஒன்றை பிரதமருக்கு அவர் அனுப்பியிருந்தார். நாடு முழுவதும் உள்ள மாணவர்களிடம் மாதந்தோறும் தலா ₹1 வசூலித்து அந்த நிதியை கொண்டு ஏழை மாணவர்களுக்கான கல்வி திட்டத்தை வகுக்கலாம் எனவும் அப்துல் கலாம் பெயரை சூட்டவும் அவர் யோசனை கூறியிருந்தார். இதனை பிரதமர் மோடி பாராட்டியதோடு மாணவரை டெல்லிக்கு அழைத்து பேசினார். மேலும் கடந்த ஆண்டு குடியரசு தின உரையிலும் இதனை பிரதமர் மோடி குறிப்பிட்டார். இந்த நிலையில் மாணவன் பசூல் ரகுமானுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தலை சிறந்த மாணவர் என்ற பட்டம் வழங்கப்பட்டுள்ள பசூல் ரகுமான் வருகின்ற மே மாதம் ஜெனீவாவில் நடைபெறும் மாநாட்டில் இந்தியா சார்பாக கலந்து கொள்கிறார்.